அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதிலே அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூரத்துல் பக்கரா. இந்த சூரத்துல் பக்கராவிலே ஒரு வசனம் இருக்கின்றது, ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனம். அதுதான் ஆயத்துல் குர்சி. அந்த ஆயத்துல் குர்சியையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஆயத்துல் குர்சி சூரத்துல் பக்கராவிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம். யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு ஃபர்வான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதி வருகிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது அவருடைய மரணம் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வசனம் இந்த ஆயத்துல் குர்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்து வெளியேறும் பொழுது இந்த ஆயத்துல் குர்சியை அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஆயத்துல் குர்சி இருக்கின்றதே, இது அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. ஒரு சஹாபி, அதாவது திருட வந்த இடத்தில் ஷைத்தான் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த வசனம், அதுவும் இந்த ஆயத்துல் குர்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு சிறந்த வசனம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العليم. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் அறிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிவான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது. அவன் நாடியதைத் தவிர. அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று. அவன் உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன் என்று பொருள்படக்கூடிய சூரத்துல் பக்கராவினுடைய 2வது அத்தியாயத்தின் 255வது வசனம். இதுதான் ஆயத்துல் குர்சி. நாம் இதனை ஒவ்வொரு ஃபர்வான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுவோம். நம்முடைய பாதுகாப்புக்காக நாம்